ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 என்கிற பாடலை பாடி நம்ம கர்த்தரை நாம் உயர்த்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீறிப்பாய், சத்துருவை மீறிப்பாய், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புதுபலன் தருவார், புதுபலன் தரும். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி. நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நாம தேவாதி தேவனை நாம நோக்கி பார்த்து கொஞ்சம் நேரம் நம்ம அவரை ஆராதித்து அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. சத்துருக்களை மிதித்தவர், சத்துருக்களை மிதித்தவர், சிலுவையிலே வெற்றி சிறந்த தெய்வம். அல்லேலூயா. நீ ராஜரீகம் பண்ணுகிறவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. புதிய கிருபைகளை கொடுத்து தினம் தினம் எங்களை நடத்துகிற தேவனே. அல்லேலூயா. எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவமே. அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் கட்டுகளை அறுக்கிற வல்லமையுள்ளவரே, எங்கள் கட்டுகளை அறுக்கிற வல்லமையுள்ளவரே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சாபங்களை முறித்த தேவனே, உம்மை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வேதனையை மாற்றின தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்க துதியிலே மகிமைப்படுகிறவர் நீர் கிரியை செய்கிற தேவன், நீர் வல்லமையுள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி சொல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி சொல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, ஹல்லேலூயா. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. ஆமென். நீர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். ஆமென். காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை இல்லையே. பாதங்கள் சரிக்கிற வேளையில் பதறாத கதன் நீட்டி தாங்கினி. ஆமென். பாதங்கள் சரிக்கிற வேளையில், ஆமென், பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்து. என்னுடைய பாரமெல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ வைத்து. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, ஆமென், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எங்க இரட்சகரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்க இரட்சகரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை கொடுத்து நடத்தினவர், நீர் வாக்கு தத்தங்களை கொடுத்து நடத்தினவர். அப்பா, நீர் உண்மையுள்ள தேவன், நேர் வழியாய் நடத்தினவர். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினதை அதை நிறைவேற்றுகிற ஒரு வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற வல்லமையுள்ள தேவமே, ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்ன வல்லமையுள்ள தேவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே, உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீ உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ஆமென். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ஆமென். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே நீர் சொன்னதை நீ செய்து முடிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மத்தியிலே கர்த்தர் ஆண்டவரே நீர் வெளிப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாமல் எங்களை தாங்கி நீ நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி. எங்களோடு கூட தேவன் இடைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தெரிந்த பகுதி 11ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் 11 அந்த 8வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதாவது ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது, அதாவது சுதந்திரமாக பெறப்போகிற அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்ட போது அவன் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது கர்த்தர் தேவன் அவனை அழைத்தார். ஆண்டவராய தேவன் அவனை அழைத்தார். ஆண்டவர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நான் காமிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்தான். ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகலை. ஆனால் வாக்குத்தத்தத்தை 7 விதமான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை சொல்லி அவனை கர்த்தர் அழைத்தான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் அது மாத்திரமல்ல, அவன் அழைக்கப்பட்ட போது வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவராய் தேவன் அழைத்த போது அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதாவது கர்த்தரை முழுசுமாய் நம்பினான். ஆண்டவரை நம்பி அவருடைய அழைப்பை நம்பி அவருக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் என்ன செஞ்சான்? புறப்பட்டு போனான். ஆகவே இந்த நாட்களில் தேவன் நம்மை அழைக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே கடந்து வரணும். இப்போ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் நம்ம ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது எந்த விதமான பிரதிபலனையும் நம்மளை எதிர்பார்க்காம என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு வரணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி உள்ள ஊழியங்கள் அப்படி தெரியலை. இடம் பொருள் எல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க. மாதத்துக்கு இவ்வளவு தர்றேன். அதே போல் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அந்த படிப்புக்குண்டான காரியத்தை பக்கத்தில் எங்கே ஸ்கூல் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்கிறாங்க? ஊழியத்துக்கு வராங்க. ஆனால் அதை குறை சொல்லலை. ஆனால் அவங்களுடைய காரியம் அப்படி இருக்கிறது. அப்படி ஒரு மனநிலை இன்றைக்கி உருவாயிட்டு. நான் மற்றவங்க பெரியவங்களும் ஸ்தாபனங்களும் ஊழியத்துக்கு ஒருவரை நியமிக்கும் போது அவர்களுக்கு தேவையானதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஊழியத்தில் அப்படி அல்ல. ஆகவே கர்த்தரை நம்பி வருகிற ஒரு காரியம்தான். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாம் சில ஆட்களுடைய சாட்சியெல்லாம் நம்ம கேட்டோம், நம்ம பார்க்குறோம். அப்படின்னா மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை. அரசாங்க வேலையை பார்த்தவங்க கூட வேலையை விட்டுட்டு கர்த்தருக்காக வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே நிறைய பேர் தான் படித்த அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தால் மறுபடியும் வேலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க அதெல்லாம் எடுத்து உடைச்சி போட்டு கிழிச்சு போட்டு என்ன செஞ்சுருக்காங்க? அவன் வந்திருக்கிறாங்க. அந்த எலிசா தான் அந்த போட்டுன்னு அந்த ஏரை என்ன செய்வான்? உடைச்சி அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வருவான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே பழையபடியும் நாம் அதுக்கு திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் ஆண்டவராகிய தெய்வத்தை நம்பி கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தார்கள். கத்மயம். அதாவது கர்த்தர் நடத்துவார், தேவன் நடத்துவார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கும் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் அநேகர். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கைவிடுவதில்லை. சில கஷ்டங்களையும் சில பிரச்சனைகளையும் நாம் சந்தித்தாலும் ஆனால் கர்த்தர் தொடர்ந்து நடத்துகிறவராய் அவர் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே ஊழியமாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவராய் தேவன் அழைக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன செய்யணும்? கடந்து வரணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இப்போ சிறுவர் ஊழியம் செய்கிறோம், நம்ம கிராம ஊழியத்துக்கு போகிறோம். கிராம ஊழியத்துக்கு நம்ம ஆட்கள் வர்றாங்க. ஆனால் உண்மையில் அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. மிகவும் வர்றது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வரணும். நிறைய வேலைகள் ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலைகளாக இருக்கும். வாரமெல்லாம் வேலை செஞ்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்தாலும்
அவைகளுக்கு நடுவிலே அந்த வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்காக ஒதுக்கி கர்த்தருடைய ஊழியத்துக்கு கடந்து வருகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா. உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை கனப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா. ஏன்னா ஊழியம் என்பது பெரிய கர்த்தருடைய காரியம். ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பல கஷ்டங்கள், சில பிரச்சனைகள், சில பலகீனங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருவது பெரிய காரியம். அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா. இதை வாரந்தோறும் நீங்கள் செய்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு எதிர்பார்க்காமல் கர்த்தருடைய வேலையை நாம் செய்கிறோம். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாரம், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இதை கர்த்தருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிப்பார். அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது அவன் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அது மகிமையுண்டு. அல்லேலூயா. தேவன் அழைக்கிறார், 7 ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறார், எல்லாம் சரியாக இருக்கும்னு நம்பி என்ன செஞ்சான்? அவ்வளோத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சான்? குடும்பத்தையும் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கடந்து போனான். தேவன் அவனை நடத்தினான். அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அவன் அழைக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் என்ன செஞ்சான்? புறப்பட்டு போனான். அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அந்த 12ஆம் அதிகாரத்திலே 12 வாசிப்போம். ஆதியாகமத்திலே அந்த வாசித்த பகுதி 12ஆம் அதிகாரத்திலே அந்த 1 to 4 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், அதாவது உன் நிமித்தமாகவே ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் அவனை ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு கர்த்தர் அவனை அழைத்தார். கர்த்தனாவது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. எல்லா வச்சு அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு அவனை அழைத்தார். கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அவனை மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, அவனை கொண்டு அநேக ஜாதிகள், அநேக வம்சங்கள் உனக்குள்ளே உன் மூலமாக என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்போது அவன் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் என்ன செஞ்சார்? சித்தம் கொண்டார். இன்னொரு இடத்துல 11 வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள், உன்னிடத்திலிருந்து ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள் தோன்றுவார்கள். அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இவனுடைய வம்சத்தெல்லாம் வரார். அப்போது உன்னிடத்திலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னிடத்திலே இருந்து ஆளுகை செய்யக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். அநேக ஜாதிகள் உனக்குள் என்ன செய்யும்? உன் நிமித்தமாய் என்ன செய்ய உண்டாகும்? உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். அப்போது அநேக இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும், அநேக ஜாதிகளுக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்க, நீ வா, நான் உனக்கு ஒரு 10 ஏக்கர் இடம் தருவேன், ஒரு 4 காம்பவுண்டு தருவேன் அப்படின்னு சொல்லலை. இல்லை, அது அவனோடு நிற்கிற ஆசீர்வாதம். உனக்கு இந்த தேசத்தை நான் தருவேன், நீயும் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலை. உன்னை ஆசீர்வதிப்பேன்,
அதே நேரத்தில் உன்னை கொண்டு நான் அநேக ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். கத்துமயம் உண்டு. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நோக்கம், இதுதான் தேவனுடைய திட்டம். நாம் நினைக்கிற அழைப்பு, நாம் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மோடு ஆசீர்வாதம் நின்று விட நினைக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும். இதுக்காய் கர்த்தரை அழைக்கலை. ஆனால் நம்ம மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க, அநேகரை விசுவாசத்துக்களை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஆபிரகாமுடைய சன்னதி விசுவாச மார்க்கத்தாரின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஆசீர்வாதம் அல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கதுமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். அப்போது ரெண்டாவது நமக்கு தெரிந்த காரியம்தான். திடீர்னு அந்த லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிராமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி. அப்போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியிலே தாங்கக்கூடாத, பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ இந்த நேரத்தில் லோத்தினுடைய மேய்ப்பருக்கும் வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் பிரச்சனை உண்டாயிட்டு. வேலைக்காரங்களுக்கு பிரச்சனை வந்தாலே ரெண்டு தலைவர்களுக்கு என்ன செஞ்சிடும், பிரச்சனை வந்துடும். கத்துமயம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ லோத்து ஆபிரகாமுக்கு தன்னுடைய சகோதரனுடைய மகன். கத்துமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்த உடனே அவன் ஆபிரகாம் என்ன சொன்ன அப்படின்னா, அப்போ இங்கே சத்துருக்கள் இருக்கிறாங்க இல்லையா. அந்த 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாக்குவாதம் உண்டாயிற்று. அந்த அக்காலத்திலே அந்த நேரத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே கூடியிருந்தார்கள். அப்போ நாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் சரி வராது இல்லையா. அப்போது அவன் ஆபிரகாம் சொல்கிறான் பாருங்க, அங்கே கானானியரும் அந்த பெரிசியரும் குடியிருக்க, சத்துருக்கள் குடியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிக்காதவங்க அங்கே குடியிருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் விரோதமாக இருக்கிறவங்க அங்கே குடியிருக்கிறாங்க. இப்போ சொல்கிறான், அவங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க, நமக்கு பிடிக்காதவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க பார்வையில் நாம் சண்டை போட வேண்டாம் இல்லையா. அப்போது நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் மேற்க போகிறேன். அப்போது அப்படி என்ன செஞ்சான் ஆபிரகாம்? என்ன செஞ்சான்? அவன் ஆண்டவருக்காக அவன் விட்டு கொடுத்தான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக விட்டு கொடுக்கிற காரியம். அப்போ நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். அவன் சொல்கிறான் இல்லையா, நாம் சகோதரர்கள், நாம் ஒரே குடும்பத்தால், நாம் சொக்காரங்க, நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். நாம் சண்டை போட்டால் என்ன செஞ்சு அவனுக்கு பிரச்சனை, அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. கத்மயம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதாவது என்ன பழமொழி சொல்ல, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. சில பிசாசு சில ஆட்களை பிரித்து விட்டு தான் வேலை பார்ப்போம். ஒன்றா இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்றைக்கு புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு குடும்பமோ சபையோ ஊழியமோ
ஒன்றாக இருக்கிற வரைக்கும் பிசாசு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாக டேஷ் பண்ணுவோம். இங்கே 10 பேர் அங்கே 10 பேரை பிரச்சனையை உண்டு பண்ணுவான். இந்த பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா ஊழியம் எல்லாம் நின்று போயிரு. இந்த பிரச்சனையை சந்திக்கிறதே பெரிய வேலையாயிரும். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, இல்லையா? இந்த பிரச்சனையை சந்திக்கிறதே பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஆகவே நாம் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு குடும்பத்துக்குள்ளேயோ சபைக்குள்ளேயோ சொந்தத்துக்குள்ளே எப்படிப்பட்ட நபர்களை என்ன செஞ்சுருப்பான், சில ஆட்களை அவன் அபிஷேகம் பண்ணி வச்சுருப்பான். எதையாவது சொல்லி என்ன செஞ்சிருவான், பிரிச்சிருவான். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் இது பிசாசு வேலை செய்கிறோம் அப்படின்னு நாம் சுதாரித்து நாம் என்ன செஞ்சிடணும், ஜெபம் பண்ணணும். கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக விட்டு கொடுப்போமானால் அவன் வெட்கப்பட்டு போயிடுவான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஆபிரகாமை அதிகமாக ஆசீர்வதித்தான். கத்மயம் உண்டு, ஹல்லேலூயா. அப்போ உலக பழமொழி, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவது இல்லை. சரி, வச்சுட்டு போ, இல்லையா? உனக்கு தானே வேணும், வச்சுட்டு போ. விட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. வாக்குவாதம் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம். நாம் சகோதரராக இருக்கிறோம், நாம் ஒரே குடும்பத்தாளாக இருக்கிறோம், நாம் ஒரே சபையாக இருக்கிறோம். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், பரவாயில்ல, நீ எடுத்துக்கோ, அதை வச்சுக்கோ. விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்குன்னு ஒரு மையமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையை லோத்து சொல்லவே இல்லை, ஆபிரகாம் சொன்னான். கர்த்தர் தொடர்ந்து வாசிப்போம். அந்த 13ஆம் அதிகாரத்தில் அந்த 14, 15 வாசிப்போம். ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுப்பேன். கத்மயம் உண்டாது, ஹல்லேலூயா. அப்போ கீழே உன் சந்ததியை பூமியில் தூளை போல பெருக பண்ண. இதெல்லாம் எப்போ கொடுத்தார் ஆண்டவர்? அவன் விட்டு கொடுத்ததுனால, ஹல்லேலூயா. அவன் சொன்ன உடனே அவன் உடனே நல்ல ஒரு செழிப்பான இடத்துக்கு லோத்தை என்ன செஞ்சுட்டான், தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். இல்லை பச்சை பசேண்டுக்குன்னு போயிட்டான். ஆபிரகாம், நீ போ, பரவாயில்ல, நான் நீ கொடுக்குற இடத்துக்கு நான் போகிறேன், நீ சொல்கிற இடத்துக்கு நான் போகிறேன்ப்பா. ஆனால் ஆண்டவர் உடனே இடைப்பட்டு என்ன சொன்னார்னா, ஆபிரகாமை நோக்கி, நீ எல்லா நாலா பக்கமும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். உன் கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் நான் உன்னை என்ன செய்வேன், உனக்கு அந்த இடத்துல என்ன செய்வேன், தருவேன். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்து ஒரு இடத்த தான் தெரிந்து கொண்டு போக முடிந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர், நீ விட்டு கொடுத்ததுனால, எனக்காக நீ விட்டு கொடுத்ததுனால உன் கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் நான் உனக்கு தருவேன். கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. லோத்து இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வடக்கேயும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார், எல்லாம் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆண்டெல்லாம் சொன்னால் இதை விட ஒரு பவர் கிளாஸ் வாங்கிடுவேன். ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நான் பார்த்துருவேன். கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. கீழே வாசிப்போம். அந்த 17, 19 வாசிங்க. 17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி. ஆமாம், அப்புறம் வாக்கிங் பண்ணு, இல்லையா? ஆமாம், நடந்து சோர்ந்து போகமான், இல்லையா? கத்மயம், ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப சோர்வாக தான் வரோம், இல்லையா? நடந்து ரொம்ப களைப்பாக இருக்கும். ஆமாம், போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வா, இல்லையா? ஆண்டவர் சொல்ல, எழுந்து நட, நீ நடக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தருவேன். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு பாரு. இதெல்லாம் எப்போ அவனுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவன் விட்டு கொடுத்தது நான். ஹல்லேலூயா. நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நம்ம பிரச்சனை பண்ணால் தேவ நாமம் தூசிக்கப்படும். நம்ம சர்ச்சுக்குள்ளே சண்டை போட்டோம் அப்படின்னா தேவ நாமம் தூசிக்கப்படும். குடும்பத்துக்குள்ள நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா தேவ நாமம் தூசிக்கப்படும். உலகத்தம் போடுவாங்க, சொத்துக்காக காரியங்களுக்காக சண்டை போடுவாங்க. ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாம் சண்டை பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுவாங்க. உன்னை பற்றி அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. கத்மயம், ஹல்லேலூயா. அதுக்கு விசேஷித்த பிசாசு அப்படின்னு சில காரியங்களை வச்சிருக்கிறான்.
அவன் சொன்னாலே போதும், ஒரு வார்த்தையை சொன்னாலே வெடிச்சிரு, ஃபார்ம் அடித்த மாதிரி. அப்படி ஒரு பவர் பிசாசு அவங்கள கொடுத்து வச்சிருக்கான். ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், ஒரு அடுத்த செகண்டில் சண்டை வந்துடும், அப்படி செஞ்சிருவான். கத்துமையும் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நாட்களில் ஒருமனப்படுவது, ஒன்றுபடுவது பிசாசுக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்க. கத்துமையும் உண்டாவது. அல்லேலூயா. நீயா விட்டு கொடுக்க, நீயா அதை செஞ்ச, நீ அதை அப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படிலாம் சொல்லி கொடுப்பான். இதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பான் பக்கத்தில். யார் பேச்சையும் கேட்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நான் விட்டு கொடுக்குறேன், பரவாயில்ல ஆண்டவரே. நீங்கள் சமராசியாக போங்க, சமாதானமாக போங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஏற்கனவே சொல்லிக்க, எங்களுடைய பண்ணை இடத்துல பெரிய இடம், பெரிய குடும்பங்கள், எங்கள் பாட்டி குடும்பம், பெரிய குடும்பம். அதில் ரொம்ப சண்டை. எங்கள் அப்பா டெய்லி தண்ணி போட்டு வந்து சண்டை போடுவார். அந்த தாத்தா கிட்ட எங்கள் சின்ன பாட்டி வீட்டில் சண்டை போடுவார். இடம் அங்கே வரைக்கும் இருக்குது, அங்கே வரைக்கும் இருக்குது. ஆனால் இருக்குது, உண்மைதான். ஆனால் தண்ணியை போட்டே ஏசுவார். என் மனைவியுடைய சித்தப்பா அவர் பெரிய ஆள், பாம்பேலேருந்து வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு தான். எங்கள் அப்பாவுக்கு சாதகமாக அவர் முடிவு எடுக்கவே இல்லை. சண்டையை நிப்பாட்டணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து உடனே அவரே வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க, அந்த தாத்தா கிட்ட, உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, இது வரைக்கும் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே ஒரு கம்பு எடுத்து கோடு போட்டார். கோடு போட்டு எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், காசு இது உனக்கு போதும், உனக்கு உன் பிள்ளைகளுக்கு போதும், நீர் எடுத்துக்கிறோமே அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ சும்மா சண்டை போடக்கூடாது எங்கள் அப்பாட சொல்லிட்டான். சரி, முடிஞ்சது. மறுநாளே காலையில் ஃபவுண்டேஷன் தோண்டி கோட்டை போட்டாங்க. அந்த குடும்பத்தில் அனுபவிக்கிறது சரியான ஆட்கள் இல்லை. கத்மயம் உண்டாலோய்யா. அது எனக்கு எங்கள் சொந்த தாத்தா குடும்பம், எனக்கு மாமா சித்தி வேணும் இல்லையா, அவங்க குடும்பம். அவங்க பாதிக்கப்படுறது எனக்கு பாதிப்பு தான். எனக்கு மாமான்னு கூப்பிட ஆள் வேணும் இல்லையா, எனக்கு சித்தின்னு கூப்பிட ஆட்கள் வேணும். இரத்த சம்பந்தமான உறவுகள். ஆனால் அந்த குடும்பத்தில் பல இழப்புகள். ஆனால் கர்த்தருடைய கிருபையில எங்கள் இடம் இன்னும் கெட்டப்படலை. ஆனால் எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கோம். கத்மயம் உண்டாலோய்யா. நிறைய இடம் போயிட்டு, கிட்டத்தட்ட 5 அடி 6 அடிக்கு மேலே போயிட்டு, அந்த பெண்ணேஸ்வரத்தில் அவ்வளோ போயிட்டு, சும்மா கோடு அளந்தெல்லாம் எடுக்கலை, கோடு போட்ட உடனே மறுநாளே ஃபவுண்டேஷன். ஆனால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா ஒரு நாள் கூட சண்டை போடலை, நாங்கள் விட்டு கொடுத்தோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு கொடுக்கறதுனால நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில், எபிரெயர் 11ஆம் அதிகாரம் அந்த 17 18 வாசிப்போம். எபிரெயர் எபிரெயர் 17 11 17 18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனாகிய பலியாக ஒப்பு கொடுத்தான். போதும். அப்போது ஆண்டவர் அந்த மூன்றாவது ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் ஆபிரகாம். முதல்ல அவன் அழைக்கப்பட்டவன், அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவன். ரெண்டாவது அவன் விட்டு கொடுக்கிறவன். மூன்றாவது அவன் அர்ப்பணிக்கப்பட்டவன், ஒப்பு கொடுத்தவன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்திலே தான் சோதிக்கப்பட்ட போது, அந்த வார்த்தை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அவன் விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தார் இல்லையா. விசுவாசம் இல்லாமல் நம்ம சோதித்தோம்னா நம்ம சுதந்திருவோம். ஆனால் நான் சரியாக இருக்கிறேன், நான் விசுவாசமாக இருக்கிறேன், நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வார், அப்படியெல்லாம் நம்ம விசுவாசத்தை குறித்து அதிகமாக நம்ம பேசுவோம் இல்லையா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? சோதித்தார். கத்மயம் உண்டாலூயா. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
தான் சோதிக்கப்பட்ட போது. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது அப்படின்னு ஆரம்பிக்கல. அந்த நிருபத்தில் எப்படி அந்த விசுவாசத்தினாலே அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணினார். கர்த்தமயம் உண்டா. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நினைப்போம், அவங்களாம் ஆண்டவர் ஞானசாமி எடுக்கலை, அவங்களாம் ஒன்றும் பண்ணலை, சரியாக கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க, அவங்களாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அவங்க காரியெல்லாம் நல்லா நடக்குது, நமக்கு தானே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நாம் நம்முடைய விசுவாசத்தை கத்தனை செய்கிற நம்ம பரீட்சை வைக்கிறான். கர்த்தமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை என்ன செய்வார்? சிட்சிப்பார். அதனால் நீங்கள் உங்களுக்கு எதுக்கு இந்த பாடு, உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. கர்த்தமயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சுத்த பொண்ணாக என்ன செய்வார்? மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மளை சில நேரங்களில் புடமிடுகிறார் இல்லையா? நம்முடைய சில கஷ்டங்கள் பிரச்சனை வாழ்க்கையில் வருவது, நம்மை சோதிப்பது, அவர் சுத்த பொண்ணாய் என்ன விளங்குவதற்கு அவர் என்ன செய்கிறார்? ஆண்ட உதவி செய்கிறார். கர்த்தமயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தார். அப்போ ஈசாக்கு கிடைச்சவொடனே அவனுக்கு ரொம்ப தெம்பு இல்லையா? கர்த்தர் வாக்கு பண்ணதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு அவனுக்குள்ள கர்த்தர் மேலே பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எல்லாம் அவனுக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை சோதித்தார். கர்த்தமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆனாலும் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் ஆண்டவர் கேட்டதை அப்படியே கொடுத்து திரும்ப பெற்றுக்கொண்டான். கர்த்தமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது அவனுக்கு என்னன்னா, எனக்கு இந்த ஈசாக்கை எனக்கு ஆண்டவர் திரும்ப தருவார். கர்த்தமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் கூட கொஞ்சம் ஆயிட்டு. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் அதிகமாயிட்டு. பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை விட ஒப்பு கொடுத்த பிறகு பெரிய விசுவாசம் ஆயிட்டு. இந்த ஈசாக்கை எனக்கு திரும்ப ஆண்டவர் தருவார் அப்படின்னு பலிபீடத்தில் அவனை கிடத்தினான். கர்த்தமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மறுபடியும் வாசிப்போம். அந்த 18 வாசிங்க. 18. ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்ட இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டதை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் ஈசாக்கின் மூலமாக தான் சந்ததியை தருவேன்னு சொல்லிக்கிறாரு, இன்னொரு ஈசாக்கின் மூலமானு சொல்லலையே. அப்போ நிச்சயமாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாலும் திரும்ப இதே ஈசாக்க உயிரோடு தருவார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தான். கர்த்தமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் அந்த அளவுக்கு இருந்தது. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தார். இது அவனுடைய அர்ப்பணிப்பையும் அவனுடைய ஒப்பு கொடுத்ததில் என்ன செஞ்சது? கொண்டு வந்தார். அவன் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தருக்காக எதையும் செய்வான், கர்த்தருக்காக எதையும் கொடுப்பான். அன்று எனக்கு திரும்ப தருவார், நான் கொடுத்தா கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். கர்த்தமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில் நான் அதை அனுபவிக்கிறேன். ஒரு சிலர் அதை அனுபவிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கணக்கும் பார்க்காம நிறைய செலவுகள் இருந்தாலும் கர்த்தருக்காக நாம் அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் போன தடவை ஒருத்தங்க காணிக்க கொடுத்தான். நிறைய பிரச்சனை, அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தருக்காக காணிக்க கொடுத்தான். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு தருவார். அவங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகியவை நாட்களில் கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்போம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்போம். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பேசுனா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஊழியக்காரங்க யார் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறா? ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலை செய்வதனால
யாரும் கெட்டு போனது கிடையவே கிடையாது. மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆக நாம் அப்படி கணக்கு போடுகிறோம். அதுக்காக ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் மாதிரி நம்ம பிள்ளையும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை செய்வார். மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது அவன் மூன்றாவது, அவன் அர்ப்பணித்தவன், கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், தனக்குள்ளே இருந்ததை ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்தவன், ஒப்பு கொடுத்து திரும்ப பெற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று திரும்ப பெறுவார்கள். கர்த்தருக்கென்று கொடுக்கல அப்படின்னா திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். நம்ம கர்த்தருக்காக தான் கொடுக்கணும். ஊழியத்தில் யாருக்காக இருந்தாலும் கர்த்தருக்காகத்தான் கொடுக்கணும். கர்த்தர் தான் திரும்ப தரும். நான் திரும்ப தர முடியாது. மயம் உண்டாவது. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு பல ஆயிரங்கள் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. எனக்கு அன்னைக்கு என்ன இருக்கோ அதை தான் அவங்களுக்கு செய்வேன். மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே யார் எதிர்பார்க்கல, ஆனால் சொல்கிறேன். ஆனால் கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள் கர்த்தருக்காக அறுவடை செய்வார்கள். மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் மனுஷனுக்காக கொடுத்தா அவங்க தொடர்ந்து அவங்க என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் காணிக்க கொடுக்கணும், நான் வேற எங்கேயா கொடுக்குறேன், அது சரியில்லாத காரியம். நீ என் முகத்தை பார்த்தா காணிக்க கொடுக்க முடியாது. மயம் உண்டாவது. அல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கறது. நாங்கள் ஒன்றும் சம்பாத்தியம் பண்ணி வாங்கலை. கர்த்தருடைய வேலையை செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் முகத்தை பார்த்து என் பிள்ளைகள் முகத்தெல்லாம் பார்த்தாச்சுன்னா காணிக்க கொடுக்க முடியவே முடியாது. அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நம்ம ஏன் காணிக்க கொடுக்கும்? அந்த எண்ணம் தான் வரும். கர்த்தருக்காக கொடுத்தோம்னா எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். மயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக நாங்களும் வருகிற காணிக்கையை அள்ளி என்ன செஞ்சிடக்கூடாது, வீசக்கூடாது, வீச மாட்டோம். மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நான்காவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். ஆதியாகமம் வாசிங்க. அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 8 வாசிப்போம். 8 வசனம். அவன் அவளை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுந்து கொண்டான். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னொரு காரியம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 4 வசனமும் 18 வாசிப்போம். 4 வசனம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். மறுபடியும் வாசிங்க. அந்த 19 அந்த 18 வாசிப்போம். 18 கடைசி 18 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சம பூமிகளை சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்போது எந்த இடத்துக்கு போனாலும் இவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுவான். ஆபிரகாம் ஒரு ஆராதிக்கிற ஒரு நல்ல மனுஷன். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், எங்கேயாவது வெளியூர்களுக்கு போகிறோம், அங்கே போகிற ஒரு சபையில் என்ன செய்யலாம், ஒரு ஆவிக்குரிய சபையில் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நீங்கள் அங்கேருந்து இங்கே வர முடியாது. நீங்கள் போகிற இடத்துல ஒரு ஆராதனையில் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். கர்த்தருடைய ஆராதனை நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்ம போகிற காரியத்தை விட நமக்கு ஆராதனை மிகவும் முக்கியம். ஆராதனை மறந்துடக்கூடாது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆகவே ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதன். கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தரை தொழுது கொண்டான். எந்த இடத்துக்கு போனாலும் உடனே பலிபீடத்தை கட்டிடுவான்.
இந்த பலிபீடம், அந்த பலி செலுத்துவது கர்த்தருடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. தேவன் அங்கே இடைபடுவார், அவனோடு கூட பேசுவார். தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு நெருக்கத்தை, ஒரு ஐக்கியத்தை என்ன செய்யும், உண்டு பண்ணும். கர்த்தரால் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ அவன் எந்த இடத்துக்கு போனாலும் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்வது கர்த்தரோடு ஐக்கியப்படுவதற்காக. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உள்ளவர்களோடு கூட ஐக்கியப்படுறானா இல்லையோ, முதல்ல தேவனோடு நம்ம ஐக்கியப்படணும். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அதுக்கு பலிபீடம் நமக்கு தேவை. கர்த்தர் மகிமை உண்டா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். அந்த பலிபீடத்தோடு நாம் ஐக்கியப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இரத்தத்தோடும் அவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்படும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தோடு சரீரத்தோடு ஐக்கியப்படாதவர்கள் ஐக்கியப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடம் நமக்கு தேவை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். ஒரே பலி, அவ்வளோதான். அந்த பலிபீடத்தோடு நாம் நெருங்கி வரணும், ஐக்கியப்படணும். ஹல்லேலூயா. அப்போ நான்காவது காரியம், அவன் தேவனை ஆராதித்தான். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனாலும் உடனே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுவான். முதல்ல கர்த்தர் எனக்கு தேவை. அந்த இடத்துக்கு, எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் மற்றது எல்லாம். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அநேகர் சாட்சி சொல்லுவாங்க, நான் வீடு இந்த பக்கத்தில் பார்த்துருக்கேன் பாஸ்டர். அப்படியா? ஸ்தோத்திரம். பக்கத்தில் சபை, இந்த சபை பரவாயில்ல. நிறைய வேறு விசுவாசிகள் சபையை கணக்கு பண்ணி வீடு பார்த்து கணக்கு பண்ணி போகிறாங்க. நமக்கு வீடு நமக்கு ஈஸியாக கிடைக்கி அப்படிங்கிறத விட, நான் ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலம் எனக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது, அந்த பக்கத்தில் வீடு பார்க்குறேன். வேலைக்கு போவது கூட தூரமாக இருக்கும், ஆனால் ஆராதனைக்கு போவதற்கு தனக்கு சாதகமாக்கி கொண்டு வெளி ஊர்களுக்கு போகிறவங்க நிறைய பேர் வீடு பார்த்து கூடியிருக்கிறாங்க. தேவனவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் சபை இருக்குது பாஸ்டர். ஆமாம், நீ வேலை செய்கிறடா, அது கொஞ்சம் தூரம் போகத்தான் செய்யணும், ஒரு நல்ல சபை இருக்குது, அங்கே ஒரு வீட்டை பார்த்து இருக்கிறேன். தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஒரு பலிபீடம், தேவனை துதிக்கிற இடம் நமக்கு தேவை. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை நமக்கு தேவை. நீ ஆராதனை இல்லை அப்படின்னா நீ ஒன்றும் இல்லை. கர்த்தர் மகிமை உண்டு. ஹல்லேலூயா. ஆராதனை விட இந்த உலகத்தில் முக்கியமானது ஒன்றுமே இருக்காது. கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஊழியத்துக்கு போகலை, நம்ம எங்கேயும் சுகாதார போகலை இல்லையா, நம்ம பாணியில் நம்ம இங்கே தான் இருக்கிறோம், கூட்டம் நடத்துகிறோம், சிறப்பு கூட்டம். அந்த ஊழியத்துக்கு போகலன்னா கொஞ்சம் பாரம் அதிகமாக இருக்குது. கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. இன்னும் இடப்பட்ட நாளுக்கு நம்ம போக முடியாது இல்லையா. ஆராதனை நமக்கு மிகவும் முக்கியம். எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, ஆராதனை விட அந்த ஃபங்க்ஷன் பெருசு அல்ல. முதல்ல நமக்கு ஆராதனை நமக்கு தேவை. கர்த்தர் மகிமை உண்டு. ஹல்லேலூயா. விலகினமாக இருக்கலாம், வெளியூருக்கு போகிறோம், அங்கே ஒரு ஆராதனைக்கு போகலாம். கர்த்தர் மகிமை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு தம்பி ஷேருக்கு டிரைவராக இருக்கிற ஒரு தம்பி, ஒரு பக்கா ஆண்டவர் அறியாதவர். அவர் குழந்தைக்கு முட்டை போடுறதுக்கு தாய் மாமா கூப்பிடுறார். வெளியூர்லேருந்து திருச்சிலேருந்து வரார். மடியில் வச்சு தான் முட்டை போடணும், அங்கே தாய் மாமா அந்த கட்டு. அவர் சொன்னாராம், நான் என் மடியில் வச்சு எல்லாம் செய்யி, பக்கத்தில் எங்கே ஒரு பெந்தகோஸ்து சபை இருக்குன்னு பாருன்ட்டாராம். அப்போ சொன்னாரா, எங்கள் சார் கடைக்கு ஒருத்தவங்க வராங்க ஃப்ரெண்டு, அவங்க நல்லா ஆறாருன்னு ஏன்டா அட்ரஸ் கேட்டாங்க. அவங்க இருக்கிற இடம் தாளமுத்தூர் பகுதி, அந்த டேஸ்வர் ரோட்டில் இருக்குது. தம்பி, உங்களுக்கு பக்கத்தில் நிறையா சபை இருக்குது, அதில் இயேசு சபை அந்த இந்திரா நகரில் இருக்குது, நிறைய சபைகள் அந்த லைனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. முக்கிய பொறுப்பே அவரு தான், தாய் மாமா அவர் தான். அவர் உடனே சொல்லிட்டார், நான் எல்லாம் பண்ணு, பெந்தகோஸ்து சபை அங்கே எங்கே இருக்குன்னு பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணு, நான் முதல்ல அங்கே வந்துட்டு தான் வேலைக்கு நான் வருவேன். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், எங்கள் மாமா டக்குன்னு சொல்லிட்டார், நாங்கள் உடனே டைமை மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. அவர் ஆராதனை போயிட்டு தான் வருவேன்ட்டார். ஃபஸ்ட்டு எவ்வளோ வைராக்கியம் பார். கர்த்தரை ஆராதிப்பதில் அவ்வளவு கவனம் இல்லையா. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஆராதனை விட ஒரு பெரிய காரியம் அல்ல
எசக்க பசக்க நமக்கு மாட்டிக்கிடும் சில நேரங்களில் ஆராதனை போக முடியாமல். ஏன்னா வெள்ளை இனங்கள் சில நேரங்களில் மாட்டிக்கிடுவோம், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் வாய்ப்பு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை என்ன செய்யக்கூடாது? நம்ம விடவே கூடாது. அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆராதனைக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னும் தெரியல, நிறைய பேர் அனுபவிக்கலை. அனுபவிச்சாதான் தெரியும். ஆமாம், அந்த ஆசீர்வாதங்கிறதே ஒரு பெரிய காரியம். பணத்தை அள்ளிலாம் வீச மாட்டார். நம்ம சரீரத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும், நம்முடைய சரீரத்தில் ஒரு உற்சாகம் வரும். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியத்தை கத்தை கொண்டு வருவார். அது யாருக்கும் தெரியாது. நம்முடைய குடும்ப சூழ்நிலை வர முடியாமல் இருக்கலாம், இடம் மாறி போகும்போது வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். தேவனோடு ஐக்கியப்படுகிற நேரம், கர்த்தரோடு இடைபடுகிற ஒரு நேரம். அவன் ஆராதிக்கிறவனாக இருந்தான் ஆபிரகாம். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக, கடைசியாக நிறைய காரியம் இருக்கு. ஐந்தாவதாக ஆதியாகமம் 18:22 வாசிப்போம். ஆதியா 18:22. அப்பொழுது போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஐந்தாவது, அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்கிறவன் மனுஷங்கிட்ட போய் கை ஏந்தவே மாட்டான். அல்லேலூயா. எனக்கு ஏதாச்சும் செய்யன்னு கேட்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு மினிஸ்டரையும் போக மாட்டான், தலைவர்கிட்டையும் போக மாட்டான். கர்த்தருக்கு முன்னால் ஒரு மனுஷன் நிற்கும் அப்படின்னா எந்த மனுஷனுக்கு முன்னால் போய் நிற்கணும் அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். நாம் கர்த்தரிடத்தில் நிற்கணும். கர்த்தருக்காக கர்த்தருக்கு முன்னால் நின்றுட்டோம் அப்படின்னா தேவன் எல்லாத்தையும் பார்ப்பார். நம்ம எதுக்கு கர்த்தர்கிட்ட போகிறோம்? எல்லாமே நீர் தான்ப்பா, இல்லையா? சரணாகதின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு எல்லாமே நீர் தான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வேலையை அவர் பார்ப்பார், நம்முடைய வேலையை அவர் பார்ப்பார். யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ ஆபிரகாம் ஐந்தாவது, அவன் கர்த்தருக்கு முன்பாய் நின்றான். கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறதுனால யாரும் வெக்கப்படவே மாட்டான். அல்லேலூயா. எது எப்படி கர்த்தருக்கு முன்னால் நின்று பழகர். தாவீது கர்த்தருக்கு முன்னால் இருந்தான், யோசபாத் கர்த்தருக்கு முன்னால் நின்றாங்க. கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறவங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. எனக்கு அந்த வாசித்து முடிப்போம். ஆதியாகமத்திலே 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் அந்த 14 அந்த 22 வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமே, ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாத படிக்கு நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாது ஒன்றாயிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு முன் நேராக என் கையை உயர்த்துகிறேன். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ சோதம் ராஜா சொல்கிறா, ஜனங்கள் எனக்குரியவங்க, ஜனங்களை எனக்கு யுத்தத்துக்கு போயிட்டு வந்து சொல்கிறான் வாடா. அப்போ ஜனங்கள் எனக்குரியவங்க, எல்லா ஜனத்தையும் மீட்டுக்கிட்டு வந்துட்டே, ஜனங்கள் எனக்குள்ளவங்க. ஆனால் அங்கே கொண்டு வந்த எல்லா பொருளை என்ன செய்யும்? நீர் எடுத்துக்கொள்ளும், பொருட்களை நீர் எடுத்து கொள்ளும். எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ராஜா சொல்கிறான், ஜனங்கள் என்னுடையது, மனைவி பிள்ளைகள் ஜனங்கள்லாம் எனக்குள்ளவங்க. ஆனால் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே அது உமக்கு அப்படி சொல்லி அவங்கள்ட்ட சொல்லும்போது அவன் சொல்கிறான், நீர் கொடுத்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு நீர் சொல்லக்கூடாது. என்னால் தான் அந்த சபை கட்டப்பட்டுச்சு நீ சொல்லக்கூடாது. என்னால் தான் அந்த ஊழியம் நடக்குன்னு நீ சொல்லக்கூடாது. என்னால் தான் இப்படிலாம் இருக்கு நீ சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு நேராக உயர்த்தினான். கர்த்தருக்கு உண்டாலும் ஐயா, நீர் தந்து நான் பெரிய ஆளாக மாறினேன்னு நீர் நாளைக்கு சொல்லுவீர். மனுஷன் என்னைக்கு சொல்லுவான், நான் மட்டும் இல்லைன்னா அந்த ஊழியம் நடக்குமா, நான் மட்டும் இல்லைன்னா அந்த சபை கட்டப்படுமா? இல்லை,
மனுஷர் நான் மட்டும் இல்லைன்னா அவங்க திருமண காரியம் நடக்குமா? அப்போ எல்லாரும் மனுஷீகத்தில் சொல்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ஆபிரகாம் சொல்கிறான், அப்படி ஒரு வாய்ப்பு நீர் சொல்லக்கூடாது என்பதற்காக என் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மாலே இந்த ஆபிரகாம் ஐஸ்வர்யமாக்கப்பட்டேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு என் வானத்தையும் பூமியை உடையவராய என் தெய்வத்துக்கு நேராய கரங்களை உயர்த்துகிறேன். அவர்தான் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றணும், அவர்தான் என்னை உயர்த்தணும், அவர்தான் என்னை ஆசீர்வதிக்கணும், அவர்தான் என்னை நடத்தணும். உம்மால நான் இதை பெற வேண்டாம், என் தெய்வம் எனக்கு உதவி செய்வார். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த குடலேருக்கு ஆப்ரேஷன் 15 நடந்துச்சு. 15 ஜட்ஜி பிரதேசத்துக்கு முன்னால் நான் ஒரு 2 பேரை கணக்கு போட்டு சொன்னேன். அப்படின்னா போதும், ஒரு ஃபோன் போட்டால் போதும், பணம் பறந்து வந்துடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிஹெச்சுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பறந்தும் வரலை, நடந்தும் வரலை. சம்பந்தமில்லாத 2 பேர் எனக்கு உதவி செஞ்சான். எல்லாரும் சொல்லுவையா. அன்னைக்கே நான் உணர்ந்த, ஆண்டவரே இனிமேல் அந்த வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன், ஆமாம் பயன்படுத்த. நான் ஃபோன் அடித்தா போதும், அடுத்த நிமிஷம் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும், நான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். அல்லேலூயா. ஜிஹெச்சி போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்தளவுக்கு அவங்களோட நெருக்கமாக நான் இருந்து அவங்க என் கூட நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் பார்க்க வந்தாங்க, ஆப்பிள் பழமும் 500 ரூபாயும் கையில் கொடுத்துட்டு போனான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் அன்னைக்கு என்னை உணர்த்தினார், இனிமேல் இந்த வேலை பார்க்காத. மகிமை உண்டு. அல்லேலூயா. அவங்கள வச்சு இந்த காரியம் நடக்கணும்னு நினைச்சியாத. ஆமாம், நீ ஜென்மத்தில் நினச்சிடாத. நீ நினச்சின்னா அவங்க கொடுக்காத அளவுக்கு நான் அங்கே லாக் பண்ணிடுவேன். மகிமை உண்டு. அல்லேலூயா. அவங்க கொடுக்கும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாமல் பண்ணிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சார். எனக்கு என் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. 26,000 ஆன்னு சொன்னாங்க. 42,000 பில் கட்டினேன். ஒரு பைசா கூட குறைக்கலை. டாக்டர் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு அவசரம் பணத்தை கட்டிட்டு வந்துட்டோம். மகிமை உண்டு. அல்லேலூயா. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சீங்க, எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சீங்க, மனப்பூர்வமாக கொடுத்தீங்க. மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ராஜா மாதிரி நடத்தினார், கர்த்தருடைய வேலை செஞ்சதுனால். அல்லேலூயா. நான் வேலை பார்த்துருந்தா என் கம்பெனியில் 50,000 ரூபா அட்வான்ஸ் பண்ணியிருக்கணும், அவன் தரமாண்டான். மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. கம்பெனி எனக்கு 50,000 அட்வான்ஸ் தரார், என் சொந்தமாக தான் எனக்கு எதுவும் தரார். ஏதாவது சொத்துக்குன்னா சொத்தும் கிடையாது. நான் கர்த்தருடைய வேலையை செஞ்சதுனால அவ்வளோ அன்னைக்கு அவ்வளோ பெரிய தொகையை என் ஆண்டவர் சந்தித்தான். மகிமை. அல்லேலூயா. அதே போல் நம்ம பிள்ளைகளும் பார்க்குறவங்கெல்லாம் மனப்பூர்வமாக கொடுத்துட்டு போனான் கையில். மகிமை. அல்லேலூயா. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர், அவர் கவரில் ஒரு 7,000 ரூபா, அந்த அம்மா சம்பளம், சின்ன சம்பளம், அந்த கவரை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. என்னை பார்க்க வந்தாங்க, ஆண்டவர் அறியாதவர்கள். அந்த அம்மா அப்பந்தான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, காலேஜில். முதல் சம்பளமாக 2வது சம்பளம் தெரியாது. 7,000 ரூபா கவர்களுக்கு எடுக்கவே இல்லை. அப்படியே வந்து என் கையில் தந்துட்டு ஆச்சரியம் போயிட்டாங்க. உள்ள கவரை திறந்து பார்த்தா 7,000 ரூபா இருந்தேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க என்னை பார்த்து இவருக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டு போனாங்க. மகிமை உண்டாது. அல்லேலூயா. கவலைப்படாதுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிட்டேன் சொல்லிட்டு போனார். மகிமை உண்டாது. அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், கர்த்தர் இன்னைக்கு அவங்க ஆண்டவரை அறிஞ்சிட்டாங்க. அன்றைக்கி அந்த குடும்பம் நல்லா இருக்கு. மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவர். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நம்ம போட்ட கணக்கு வேற, ஆனால் யாரையோ கொண்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். மகிமை உண்டு. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு முன்னால் நிற்க பழகிட்டோம் அப்படின்னா தேவன் யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதை செய்வார். அல்லேலூயா. எந்த மனுஷரையும் நாம் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. எந்த மனுஷரையும் நம்பி வாழ முடியாது. கர்த்தரை நம்பி இருந்து பாருங்க, கர்த்தர் ஒரு வழி அடைச்சா நாளை திறப்பார். உங்களுக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீ யாரையும் நம்பாதீங்க. மனுஷரோடு பழகிறோம், அவன் கொடுத்தா சோத்திரம், கொடுக்காவிட்டாலும் சோத்திரம். ஆனால் கர்த்தர் நேர கர்த்தருக்கு நேராக நிற்கும் பொழுது
கர்த்தருக்கு நேர கரங்களை விரிக்கும் பொழுது அந்த விரித்த கருத்தில் கத்த தருவார். அல்லேலூயா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள். நீர் உம்முடைய கரங்களை திறக்க அந்த நன்மையினால திருப்தியாக. அல்லேலூயா. கரங்களை விரிச்சிட்டா போதும். ஆண்டவரே, ஏதாவது இப்படி விரிச்சிட்டா அப்படின்னா மனசுக்கிட்ட போய் அப்படிக்க வேண்டாம். ஈர் எனக்கு செய்ய ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு நேராக விரிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அந்த மனுஷரை கொண்டு தான் செய்வார். வாழ்ந்த பொத்துலாம் விழாது. யாரை கொண்டாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யாரை கொண்டு செய்ய நினைக்கிற அவங்க செய்வாங்க. இவங்க எனக்கு செய்வாங்க, அவங்க செய்வாங்க அப்புறம் நினைக்காதீங்க, அது தவறாய் போயிடும். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். 5வது, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால் நின்னா அவன் வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படாது. இல்லை ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை சகலத்திலையும் அவர் ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்துவாராக. எல்லாரும் எளிமைப்போமா? எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். கர்த்தர் உங்களை சகலத்திலையும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு முன்னால் நின்று பாருங்க. கர்த்தருக்கு நேராய் கரங்களை விரித்து பாருங்க. கர்த்தருக்கு முன்னால் கரத்தை உயர்த்தினா, கரத்தை விரிச்சோம்னா யாருக்கிட்டையும் கரத்தை விரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வராது, உங்களுக்கு வராது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். விட்டு கொடுத்து பழகுங்க. பரவாயில்ல, பேசினா பேசிட்டு போட்டும், பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. தீமை நாள் வெல்லப்படாமல் நன்மை நாளை வெல்லு. உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அழையல் விட்டு கொடுங்க. பரவாயில்ல, பேசினா பேசிட்டு போகிறாங்க. அழையலோயா எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நியாயப்படுத்த வேண்டாம். நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவரே பரவாயில்ல, ஆண்டவரே என்னை நீர் நடத்தும். பரவாயில்ல ஆண்டவரே. கர்த்தருக்கு நேராக கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தருக்காக நாம் விட்டு கொடுக்கும் பொழுது பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம். பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு செய்வார். ஆண்டவரே துதிக்கிறோம். சொன்ன உடனே ஆபிரகாம் புறப்பட்டு போன உடனே கர்த்தர் அவனோடு பேசினார். அல்லேலூயா. நீ எல்லா பக்கம் கண்களை ஏறெடுத்து பார். வடக்கே தெற்கே பார், வடக்கே பார், அல்லது மேற்கே கிழக்கே பார். நீ கண்ணுக்கிட்ட தூரெல்லாம் உனக்கு நான் தருவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவன். அல்லேலூயா. நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் நமக்கு இருக்கும். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தருக்காக நம்ம சகித்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம சகித்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். வாக்குவாதம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரவாயில்ல, எடுத்துட்டு போட்டோம், பரவாயில்ல, வச்சுக்கிடட்டும், பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். எனக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தரிசனமாவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். மனுஷனோடு அல்ல, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒரு மனுஷன் பேசுகிறது நம்ம ஆறுதலுக்காக பேசலாம், சமாதானத்துக்காக பேசலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆலையில் விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். உங்களை எப்படியெல்லாம் உயர்த்தணும் அப்படியெல்லாம் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவராக கடந்து போனான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் மாத்திரம், அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உனக்குள்ள அநேக ஜாதிகள், உனக்குள்ள அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன்னை கொண்டு அநேகர் நான் ஆசீர்வதிப்பேன். உன் குடும்பத்துக்கு மட்டும் அல்ல, குடும்பத்துக்கு வெளியே இன்னும் அநேகரை நான் உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன் மூலமாக நடத்தப்படுவாங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நாமத்தை மகிமைப்படுத்துவாராக, நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்கூடும், நீர் மகிமைப்படும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய காரியத்தில் ஒரு 5 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே கிரியை செய், எல்லாருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய், அதிசயங்களே காணப்படும். எதிர்பார்ப்புகள் இந்த 8வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் நடக்கட்டும். கிருபையாய் கொடுத்த அந்த மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். தொடர்ந்து முடிய பந்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்தவர்கள் வரிசையாக நிற்போம்.